கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியன் கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவோட ஐசிசி T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அதே ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸ் அகைன் நியூசிலாந்து வந்து விளையாட போகிறாங்க. இந்த T20 சீரீஸ் வந்து ஜனவரி 21 நாக்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது. அதுதான் இந்தியாவோட ஒரு ஃபைனல் அசைன்மெண்ட் அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள குளோபல் டோர்னமெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, வேர்ல்டு கப் வந்து பிப்ரவரி 7 மார்ச் 8 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து நடக்க போகுது. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஏல T20 வேர்ல்டு கப்ல அலாங் சைட் லைக் நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தானோட இருக்காங்க. ஈவன் தோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட அதுல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், USA. ஓகே, பட் ஆனா ஈஸியா தெரியும் இந்தியா வந்து சூப்பர் 8க்குள்ள போயிருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஆனா இந்த ஸ்குவாட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு. இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, ஏன்னா இப்ப கில்லு மாதிரி ஆட்களுக்கு எப்படி நீங்க சான்ஸ் கொடுக்க போறீங்க, ஈவன் உங்களோட பினிஷரா யார் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே விடை கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே ஒரு செமையான ஸ்குவாட் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3-1 அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணாங்க. ஈவன் தோ வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20 மேட்சஸ்ல 18 இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஈவன் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல கிடையாது, பட் ஆனால் கேப்டனா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. அவரே வந்து சும்மா டம்மியா தான் கேப்டனா வச்சிருக்காங்க, கௌதம் கம்பீர் தான் எல்லாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா வந்து அவர் ஒரு நல்ல கேப்டன் தாங்க. அதே நேரத்தில் சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 213 ரன் லாஸ்ட் இந்த ஒரு 20 மேட்சஸ்ல அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 18 இன்னிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட அவர் அடிக்கலங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, இந்த ஸ்குவாடை பத்தி நம்ம வந்து பேசலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இது வந்து அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ் அவர் தான் கேப்டன், அபிஷேக் சர்மா ஓபனர், சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓபனரா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல் பேக் டு த ஸ்குவாட், அவர் தான் வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா, ரிங்கு சிங்குக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங் வந்து மறுபடியும் கன்டினியூ பண்றாரு. 3வது தொடர்ந்து T20 வேர்ல்டு கப் ஆட போறாரு. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷனுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, இதுல மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னா சுக்மன் கில் வந்து டீம்ல கிடையாது. அவர் தான் இவ்வளவு நாள் வைஸ் கேப்டனா வச்சிருந்தாங்க இந்த T20 செட்டப்ல. ஆனா அவர் வந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் வந்து இந்த T20 சைட்ல வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஒரு ஓபனரா உள்ள வந்து பெருசா அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஆடவே முடியல. ஆனா அவரை தொடர்ந்து பிளேயிங் லெவல்ல வந்து வச்சிருந்தாங்க. ஈவன் தோ நல்லா பண்ணிட்டு இருந்த சஞ்சு சாம்சனை இதனால வந்து அவங்க வந்து டிராப்பும் பண்ணாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 15 T20 மேட்சஸ் வந்து அவர் திருப்பி இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் விளையாடுறாரு. அதுல வந்து 291 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 24 மட்டும் தான். ஸ்ட்ரைக் ரேட் 137. பொதுவாகவே வந்து ஒரு சிங்கிள் 50 கூட அடிக்காத ஒரு சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஐ மீன் தொடர்ந்து இந்த மேட்சஸ் எல்லாமே. ஸோ கில் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் T20 சைடு அவர் நான் பெருசாக எப்பவுமே பார்க்க மாட்டேன். நிறைய பேர் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து எக்ஸப்ஷனலாக விளையாண்டுருக்காரு. அஸ் அ ஓப்பனராக செஞ்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கீழே விளையாட வச்சாங்க. அங்கே பெருசாக அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா விளையாண்ட ஒரு பிளேயர். ஃபைனலி அவர் வந்து அவரோட இந்த சான்ஸை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் கூட கடைசி மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலேயும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டாரு. ஸோ அதுதான் சஞ்சு சாம்சனோட ஒரு சூப்பரான ஒரு விஷயமே. அதனாலேயே மறுபடியும் வந்து அவர் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ஓகேப்பா இவரை வந்து நம்ம ஓப்பனராகவே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சரி, ஒரு ஓப்பனர் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கப் ஓப்பனரும் வேணும். ஓகே, ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நீங்க சஞ்சு சாம்சன் எடுக்கிறீங்க. அட் த சேம் டைம் பேக்கப் ஓப்பனரா நீங்க யாரை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் சஞ்சு சாம்சன் இருக்கிற ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ சேம் விக்கெட் கீப்பர் பேட்டரே ஒரு ஓப்பனிங் பேக்கப்பா கிடைச்சா நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சப்போ இஷான் கிஷன் வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் விக்கெட் கீப்பரா. இஷான் கிஷன் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. கடந்த ஒரு சில வருஷமா அவர் ஏன் இந்தியன் டீம்ல இல்லங்கிறதுக்கான கேள்வி பயங்கரமா இருந்துச்சு. பிகாஸ் அவர் வந்து ஒரு டூரை மிஸ் பண்ணிட்டு நான் வந்து துபாய் போறேன் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வந்து ரிலீவ் ஆகி போனார் ஒரு வேர்ல்டு கப் 2023 முடிஞ்ச டைம்ல. ஓகே, அப்பையிலேருந்து அவரை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. டொமஸ்டிக் ஆடல. ஆனா ரீசெண்டா டொமஸ்டிக் ஆடினப்போ சையத் முஸ்தக் அலி டிராஃபில கேப்டன் பண்ணி ஜார்க்கண்டை சூப்பரா டைட்டில் அடிக்க வச்சாரு. அதுவும் மெய்டன் டைட்டில். இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 517 ரன் 10 கேம்ல அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 57, ஸ்ட்ரைக் ரேட் 197. ஸோ ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கார் இஷான் கிஷன். அட் த சேம் டைம் ஒரு பேக்கப் ஓப்பனர், அட் த சேம் டைம் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு யோசிக்கிறப்போ இஷான் கிஷன் மட்டும்தான் இருக்காரு. மேபி ஒரு ரிஷப் பண்ட பார்க்கலாம், பட் ரிஷப் பண்ட ஓப்பனரா பார்ப்பாங்களா அப்படின்னா அது தெரியல. இஷான் கிஷனா அதனாலேயே எடுத்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மா இந்த ஸ்குவாட்லேருந்து எப்படி டிராப் ஆனாருங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கன்சிக்யூட்டிவா அவர் நல்லாவும் இருந்துகிட்டு இருந்தார் எல்லா டீம்ல. பட் ஆனா இவங்களுக்கு என்னன்னா 2 விக்கெட் கீப்பர் தான் எடுத்துட்டு போக முடியும். ஆனா அவங்க 2 பேருமே ஓப்பனரா வேணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சதுனால
இருக்கிறதுனால ஜிதேஷ் சர்மா வேற வழியே இல்லாம டிராப் பண்ணிருக்காங்க. பட் அவ்வளவுதான், அவருக்கு இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் திருப்பி உள்ள வரதெல்லாம். ஏன்னா அடுத்தடுத்த செட் ஆஃப் பசங்க வந்துருவாங்க. வேர்ல்டு கப் அப்படின்னு ஒன்று நடந்து முடிஞ்சாலே வந்து ஒரு புது ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கஷ்டம். பட் இதுல ஒரு சில டிசர்வ் சான்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு அபிஷேக் சர்மா அவர் வந்து கண்டிப்பா அவர் தான் ஓப்பனரா இருக்க போறாருன்னு நமக்கு தெரியும். அவர் இருப்பாரு. திலக் வர்மாவை வந்து கூட்டு போறது சூப்பருங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த பையன் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் அவனை எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி வந்து அவன் விளையாடுற இன்னிங்ஸை பத்தி யாருமே பெருசா பேச மாட்டேங்கிறோம். பட் எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட். இந்தியாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா திலக் வர்மா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியாலாம் எப்படின்னா வந்து நான் கொஞ்சம் மெண்டல் அந்த மாதிரி தான். என்ன இந்த அடி அடிக்கிறாரு. சிவம் டூபேயை திருப்பி ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிவம் டூபே ஆக்சுவலா கடந்த ஒரு சில மேட்சஸ் நம்ம பெருசா பார்க்கல. ஆனா எனக்கு என்னமோ அதுல வந்து அவர் நல்ல டேலண்ட் எல்லாமே தெரியும். பட் ஆனா எங்கேயோ அவரை வந்து பொசிஷன் மாத்தி இறக்கி விடுறாங்கிறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே அவர் விளையாடுவாரு. அக்ஷர் பட்டேல் அவரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பர். சீரியஸ்லி எதுக்கு இடையில டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அவரை சம்பந்தமே இல்லாம இந்த நம்பர் 3 அனுப்புறது, நம்பர் 4 அனுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காம அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஆல்ரவுண்டர் கீழே தான் ஆடுவாருன்னா அந்த பொசிஷனுக்கு அனுப்பி விடலாம். எனக்கு தெரியல. அதே மாதிரி ரிங்கு சிங் வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க நல்லா யோசிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது டீமுக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஹர்திக் பாண்டியா விளையாட முடியாமல் போகுது, இல்லை அக்ஷருக்கு ஏதாவது ஆகுதுன்னா நீங்கள் கீழே ஃபுல்லாக வந்து பவுலர்ஸே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிவம் டுபேயை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு ரிங்கு சிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு குட் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பரான ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்குவாடை வந்து நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவங்க இல்லை அவங்க இல்லை அப்படிலாம் கேட்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுலேயே வந்து ருத்ராஜ் ஐக்வாட் இல்லைன்னா சொல்லாதீங்க. ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல T20 செட்டப்லேயே இல்லை. ஓகேவா, T20 செட்டப்ல இருந்த கில்லு மாதிரி ஆட்களை தூக்கிட்டு ஜிதேஷ் சர்மா மாதிரி ஆட்களை தூக்கிட்டு வாய்ப்பு இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். அதே நேரத்தில் ஒரு 15 பேர் தான் கொண்டுட்டு போக முடியும்னா அவ்வளோ பேர் தான் கொண்டு போக முடியும். இந்தியாவில் தான் நடக்க போகுதுங்கிறதுனால ஸோ நீங்கள் யாராவது வேணும்னா பேக்கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிசர்வ்ஸ் வந்து அதனால வந்து அறிவிக்கலை. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்க அந்த ஸ்குவாட் பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்குவாடு. மேபி இன்னும் இவங்க எங்கேயாவது ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஜெய்ஸ்வாலை பார்த்துருந்துருக்கலாம். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் ஓப்பனர் வித் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் தேவைங்கிறதுனாலே அவங்க இஷானோட போயிருக்காங்க. இன்கேஸ் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இல்லைன்னா ஜெய்ஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஜெய்ஸ்வால் வருவாருங்க, திருப்பி வருவார் டீமுக்குள்ள. டோன்ட் வரி. அண்ட் உங்களோட கருத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.